வாசிங்க ஏசாயா 41வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 41வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை வாசிங்க. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன், நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பயப்படாத. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போல்லாம் புதுசா நமக்கு ஆட்கொண்டிருக்கிற ஒரு புதிய காரியம் பயம். அல்லேலூயா. எவ்வளவுதான் நம்பிக்கையில பெருகியிருந்தாலும், எவ்வளவுதான் விசுவாசத்திலே காத்திருந்தாலும் ஒரு பயம். அல்லேலூயா. நடக்குமோ நடக்காதோ, நிறைவேறுமோ நிறைவாரமோ. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை இவ்வளவு நாள் காத்திருக்கிறேன், ஒருவேளை இந்த ஆசீர்வாதம் கிடைக்குமோ கிடைக்காதோ. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ பயப்பட வேண்டாம். அல்லேலூயா. இரண்டாவது காரியம், நீ செய்ய வேண்டிய காரியம், நம்பிக்கையில காத்திருக்க நீ பயப்படாதே, திகையாதே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு விஷயம் கூட அந்த வேத பகுதியை வாசிங்க. நீ பயப்படாதே, நான் உன் கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் நான் செய்வேன், என் நீதியின் வலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ பயப்படாம இருக்கிறன்னு தொடங்க சொன்னா, ஆமென். அவர் அடுத்து செய்கிற காரியம், உன்னை நீதியின் பாதையிலே அவர் நடத்துவார். அல்லேலூயா. முதல் நம்பிக்கையிலே நீ நோக்கி பார்க்கும்போது, ஆண்டுடைய பரமதூதனாய் காத்திருக்கிறதை நோக்கி பார்க்கும்போது நம்பிக்கை பெருகிறதாய், ஆமென். ஒரு காரியம் எனக்கு கிடைக்கும், காத்திருக்கிறதுல எனக்கு பலன் உண்டாகும் என்று சொல்லுகிற நம்பிக்கையோடு, இரண்டாவது பயப்படாமல் நோக்கி பார்த்து கண்கள் பயப்படாமல் இருக்கணும்னு சொன்னார். ஆமென். அவர் செய்கிற காரியம் நீதியின் பாதையிலே நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீதியின் பாதையிலே நடத்துவார்னு சொன்னால் நான் உங்களுக்கு அதிகமாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நினைக்கிறேன். நீங்கள்லாம் கர்த்தருடைய சத்தியத்துக்குள்ளே அதிகமாய் பெருகினவர்கள் என்று நான் அதிகமாய் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தியத்தின் நீதியின் பாதையிலே நடத்துவார்னு சொன்னால் அதில் கண்டிப்பு உண்டாகும், அதில் தேவையான புடமிடுதல் உண்டாகும், எல்லாம் உண்டாகும். அல்லேலூயா. ஆனால் என்ன செய்யாது, பயம் நம்மளை சூழ்ந்து கொள்ளாது.